Hi friends, welcome back to the another video. So நம்ம vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரீசெண்டா வந்துட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுருப்பேன், ரியாக்ஷன் வீடியோலாம் வந்து போட்டுருப்பேன். vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம வந்து vlog பண்ண போறோம். சரியா? யார் கூட vlog பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய மனுஷி கூட தான் நம்ம vlog பண்ண போறோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இங்க ஒரு மாமாவா பாத்துட்டு இருக்க. ஹாய் சொல்லு. அங்க சொல்லு, அங்க சொல்லு. ஹாய் சொல்லு. கேமரால பார்த்து ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஆக்சுவலா வந்து இது யாருன்னா என்னோட அக்கா பொண்ணு. நான் ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன். அவ தான் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா எங்க கூட. எங்க அம்மா அப்பா போய் கூட்டிட்டு வந்தாங்க அவளை. யார் கூட வந்த வீட்டுக்கு? நானா கூட வந்தியா? அவ்வா தாத்தா தானே கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வானா பாட்டி, தெலுங்குல வந்து நாங்க அவ்வான்னு சொல்லுவோம். ஸோ அதனால பாட்டி கூட தானே வந்த? அவ்வா கூட தானே வந்த? எதுல வந்த? ட்ரெயின்ல வந்தியா? ஆக்சுவலா அவளை வந்து பஸ்லயும் ட்ரெயின்லயும் மாத்தி மாத்தி கூப்பிட்டு வந்தாங்க. அதனால இவங்க வந்துட்டு பொய் சொல்றான். நாங்க வண்டியில வந்தோம், டூ வீலர்ல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். ஒத்துக்கலாம். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஆக்சுவலா அவளுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குங்க. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஃபன்னா போகும்னு நினைக்கிறேன். நீங்க பதவியேற்றதிலிருந்து ஒரு ஃபன்னு கூட பண்ணவே இல்லையே. சங்கமித்ரா இங்க பாரு, இங்க பாரு. சங்கமித்ரா இங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். இப்ப பாருங்களேன், இங்க இவளுக்கு வந்து ஒரு ஜடை போட்டு விட்டுருக்கேன். இது நான் தான் சீவி விட்டு, அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீவி விட்டுருக்கேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சீவி ஜடை போட்டு விட்டுருந்தா. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்த்துட்டு. ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. வந்து பொம்பளை பிள்ளைய வளர்க்கவே முடியல. இங்க பாருங்க, ஊர்ல இருக்கிற பொறுக்கி பசங்க பூரா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. பொறுக்கி பையன் இவன் இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க. எனக்கு எல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை இருக்கு. சரியா? இதை ஃபாலோ பண்ணி தான் இவனுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. டெய்லி வீட்டுக்கு முன்னாடி வந்து மூத்தடிச்சு வீட்டையே கப்பு சாக்கிட்டானுங்க. கர்ம கர்ம. என்னது என்னது? நூடுல்ஸா? அதுவே வாயில வரல, அது மட்டும் தெரியுது. இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஜாமுன்ல பால்கோவா? இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா நீங்க யோசிக்காதீங்க. அவளுக்கு வந்து நான் நிறைய வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு வீடியோக்காக இந்த 2 பொருள் மட்டும் வாங்கிருக்கேன். குழந்தை இல்லையா, எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது. அதனால அப்பப்போ 1-2 வாங்கி கொடுத்து அவளை இது பண்ணிக்கிறது. After the palkova. சரி, பால்கோவா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸ்வீட்டா இருக்கா? ஏன் நல்லா இருக்கு? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்கு? இனிப்பா இருக்கணும், நல்லா இல்லையா? அப்படியே இருக்கா? இந்த கவரை கடைசி இந்த பால்கோவை சாப்பிட்டுட்டு இந்த கவரை வந்து நக்கி சாப்பிடணுங்க. இந்த நக்கி சாப்பிட்ற சுகம் இருக்கு. கடைசி அந்த கவரை எடுத்து இப்போ வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பெரிய இதெல்லாம் பெரிய குக் பண்ணுற வேலையாக கேட்டிங்கன்னா, ஆமாம், குக் பண்ணுற வேலை தான். எங்கள் பாப்பாவுக்கு சமைக்கிறப்போ ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ அவள் வீட்டுக்கு வந்தாலும் நான் வந்து ஏதாவது அவளுக்கு செஞ்சு பண்ணி சாப்பிட்டா இந்த வாட்டி வந்து செஞ்சு தராமல் மேகி செஞ்சு தரலாம் அப்படின்னு. இது வந்து சாதா மேகி இல்லை, பாஸ்தா தான், சீசி க்ரீமி. ஸோ நான் க்ரீமியாக காரம் இல்லாமல் இருக்கும். அதனால இது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஆஃபீஸ் பக்கத்தில், அதை வந்து எடுத்து வந்துருக்கேன். இது 30 ரூபா தான் வந்துச்சு. ஒரு பேக்கெட் தான் அவளுக்கு அளவாக வாங்கினேன். நான் சாப்பிடல, நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன். தண்ணி கோச்சிருச்சு. மேகியை போட்டுடலாம். கொஞ்சம் தாங்க இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? காசு எண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபா இருக்கா? மாமாக்கு ஒரு 5,000 கூட கொடுப்பியா? கூடு. மாமாக்கு ஒரு 5,000 ரூபா கடனா கொடு. சரி, கொடுத்துட்டாங்க. 5,000 ரூபா கேட்டா 1 ரூபா தருது. இந்த நாய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது சாப்பாடுக்கு. இவங்களுக்கு வந்து அந்த க்ரீமி மேகி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால
உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. சாப்பிட்டுட்டு டீ காஃபிலாம் குடிக்கிறது. டீ காஃபில இல்லை, பால் குடிக்கும். எப்பயுமே மேகி செஞ்சு அவள் கொஞ்சம் சாப்பிடுவா, அதனால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த வாட்டி இவளுக்கு வர செஞ்சுருப்போமா, அவங்க நல்லா தெரியும் ஏதாவது ஒன்று நல்லா வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவளை நம்பி நான் மைக் மாட்டி விட்டேன் கூட பேசுவான்னு. கேமரா நல்லா வச்சப்படுறா. என்ன பேசுவ? சங்கமித்ரா சொல்லுவியா? வேற என்ன சொல்லுவ? சங்கமித்ரா தவிர வேற ஏதாவது சொல்லு. மதுரைக்குமா? உங்க ஊர் எது? என்ன ஊரு? பாக்யவா ஊரா? எங்க அம்மா பேரை சொல்லி சொல்றோம். அவங்க ஊரா? இது அவங்க ஊர் தான் இவங்க அவங்க ஊரா? இந்த ஊர் தான் அவங்க ஊரா? கோயம்புத்தூர். உங்க ஊர் மதுரையில? இதுல என்னன்னா, மத்தியானம் நான் வீட்டுல சாப்பிட வரும்போது வீடு ஃபுல்லா அலங்கோலமா இருந்துச்சு. அந்த இடத்துல பூரா குப்பை, ஃபுல்லா குப்பை விளாட்சாமா. இப்பதான் எங்க அம்மா ஒதுங்கி நீட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இங்க வந்து உட்காந்தாச்சு. எல்லாம் கண்ட கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடுக்கு கடைன்னு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து என்னமாச்சு? கொஞ்சம் சிம்ல வச்சிட்டியா? சரி, ஓகே. அடிக்கடி வந்துட்டு வாய்ஸ் வந்து பிரேக் பண்ணாம ஏதாவது கேட்டே இருந்துச்சுங்களேன். அது நான் இல்லை, எங்க பாப்பா தான் பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு மைக் மாட்டி இருக்குல்ல, அதனால. சரி, இப்போ பாருங்க ஆயிடுச்சு. ஓகே, ஒட்டாச்சு. லாலி கேக் சீக்க 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 கேக்கோல பாச்சிக்கு சீக்க 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 ஐயோ, நல்லா இருக்கு. அதே போட்டு சொல்ல போறான்னு தெரியல. காலி சத்தியமா நல்லா இருக்கீங்க. மேகி பாஸ்தா கூட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது சுமாரா தான் இருக்கு. சரி பாப்போம். சங்கமித்ரா, மாமா மேகி செஞ்சிருக்கோம்ப்பா. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? ஆசையா வாங்குற அப்படி இருக்குன்னு தெரியல. நீ சுடுது சுடுது சுடுது. சத்தியமா இரு சுட போகுது. சூடெல்லாம் இல்லையா? எப்படி இருக்கு? சூடு இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நிஜமாவா? அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.